ஹாய், ஸ்டார்டிங்ல கொடைக்கானல்ல ஒரு வனப்பகுதியை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் நைட் நேரத்துல கண்ணு கட்டப்பட்டு இருக்காங்க. சோ எந்திரிச்சு பார்க்க சுத்தி யாரையுமே காணோம். ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு. சோ நம்ம ஹீரோயினை யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. அங்கேயே கதறி கதறி அழுகுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் போனா 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு சரண்கிற பையனோட என்கேஜ்மெண்ட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயின் டெக்காத்லான்ல சென்னையில வேலையில் இருக்காங்க. அவங்க ஸ்கூட்டிலேயே டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்க. அங்க நம்ம ஹீரோயின் சூப்பர்வைசர் மாதிரி எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு யார் யார் எப்படி எல்லாம் வேலை பாக்குறாங்கங்கிற பொறுப்பு நம்ம ஹீரோயினுக்கு. அங்க அப்போ சிசிடிவி கேமரால பார்க்க ஒரு பொண்ணு மட்டும் அன்னீசியா ஃபீல் பண்ணுது. என்னன்னு சொல்லி விசாரிச்சா அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்குது. பழகும் போது கேரக்டர் பிடிக்காம அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிருச்சு. இப்போ அந்த பையன் பயங்கரமா டார்ச்சர் பண்றான். சோ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் ஆறுதல் பண்ண கொஞ்ச நேரத்திலே அந்த பையனும் வந்து அங்க கலாட்டா பண்ண ஹீரோயினும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா போலீஸ்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. நைட்டு அந்த பையன் வெளியே நிக்க நம்ம ஹீரோயின் தான் சேஃபா அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க. அப்புறம் டக்குனு ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க அம்மா கூட வந்து கல்யாணத்துக்கான பத்திரிக்கை வைக்குது. அந்த பொண்ணுக்கு கொடைக்கானல்ல கல்யாணம். சோ அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உங்களை தான் வச்சிருக்கேன், தவறாம வரணும். எங்க ஊரோ மலைப்பகுதி, அங்க வியூ பாயிண்ட்லாம் செம்மையா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க கட் பண்ணுனா வேலை செய்யற இடத்துல சதீஷ்ங்கிற ஒரு பையன் அவனுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து ட்ரையல் ரூமுக்குள்ள போற மாதிரி ஒரு நாடகம் ஆடி ட்ரெஸ்ஸை கலவன்ட்டானுங்க. ஆனா அதை நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு அந்த சதீஷையும் கூப்பிட்டு யாருக்கும் தெரியாம அவன் ஃப்ரெண்ட ட்ரெஸ் திருப்பி வைக்க சொல்லிட்டு இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா நீ ஏன் ரிசைன் பண்ணிக்கன்னு சொல்லி மிரட்டி ரிசைன் பண்ண வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவருடைய பார்ட்டி வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அப்படியே சில பல ரொமான்டிக் டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்கெல்லாம் வந்துருவோம், செம்ம ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சில பல லவ் கான்வர்சேஷன் நடக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வருது. அதே நேரத்துல அவளை லவ் பண்ண அந்த பையன் இருந்துகிட்டு ஹீரோயின் மட்டும் இல்லன்னு வையன், நான் ஈஸியா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண அவன் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு சொல்லும் போதே கட் பண்ணுனா ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும். சோ அந்த பொண்ணுடைய கல்யாணத்துக்கு ஹீரோயின் மட்டும் வராங்க. கல்யாணம் நடக்குது. சோ அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பர்ச்சேசிங் எல்லாம் தாண்டி இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசியில சன்செட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா இருக்காங்க. அப்போ 3 பேர் ஹெல்மெட்ல வந்துகிட்டு ஹீரோயினை கடத்திட்டு போறாங்க. ஹீரோயின் ரேப் பண்ணப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்க பயங்கரமான இருட்டு. சோ தனியா தான் இருக்காங்க. இப்போ கொடைக்கானல்ல இருந்து சென்னை போற பஸ்ல நம்ம ஹீரோயின் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க. அங்க ஹீரோயின் வரலன்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. போன் பண்ணா நாட் ரீச்சபிள். சோ அந்த பஸ்ஸை எடுத்துறாங்க. அந்த பஸ்ல தான் சதீஷ் இருக்கான். ஃப்ரெண்ட வச்சு ஃபோர்ஜரி பண்ணி வெளியே போனா பாத்தீங்களா அவன். இங்க ஹீரோயினுக்கு உடம்பு பயங்கரமா வலிக்குது. அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு வெளியே ரோட்டுக்கு வர இப்போ ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு புல்லட் வருது. பின்னாடியே இன்னொரு புல்லட்ல 2 பேர் வராங்க. சோ இந்த 3 பேர் தான் ஹீரோயினை ரேப் பண்ணுவீங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயந்து ஒளிஞ்சுக்க இப்போ அதே நேரத்துல ஒரு போலீஸ் ஜீப் வர அந்த ஜீப்பை பார்த்துட்டு இவனுங்க 3 பேரும் ஒளிஞ்சுக்கிறானுங்க. சோ ஜீப் கிராஸ் ஆகுது. அவனுங்களும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற ஒரு கட்டுத்தரைக்கு வர அங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு வலிக்க இங்க லோக்கல்ல ஹாஸ்பிடல் இல்ல, டவுனுக்கு தான் போகணும்னு சொல்லி ஹீரோயினை பார்த்தாலே ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு குளிர் ஓவரா இருக்குன்னு சொல்லி போட்டிக்கிறக்கு ஒரு துணியை தந்து ஆட்கள் ஏத்திட்டு ஒரு வண்டி டவுனுக்கு போகுது. சோ அந்த வண்டியில ஏத்த நேரா ஹாஸ்பிடல் போறாங்க. அங்க லேடி டாக்டர் எல்லாமே வெளியே போயிருப்பாங்க. லேட் நைட் ஆச்சுன்னு சொல்லி ஜென்ஸ் டாக்டரும் வெளியே போறாரு. அப்போ சுமத்ரான்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை கூப்பிட்டு ஜென்ஸ் டாக்டர் நம்ம ஹீரோயினை அட்டென்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஹீரோயினை யாரோ ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேஸ்கள் எல்லாம் லீகலா ஒரு கேஸ ஃபைல் பண்ணி தழும்புகள் காயங்கள் எல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு ஒரு ஜைனகாலஜிஸ்ட் தான் இத பாப்பாங்க. இப்போ அவங்க ஆபரேஷன் முடிஞ்சு வெளியே போயிட்டாங்க. சோ லீகலா நான் எதுவுமே பண்ண கூடாது, அது தப்பா போயிருன்னு சொல்லி பெயின் கில்லர் ஒரு டேப்லெட் கொடுத்து பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழிகாட்டுறாங்க. அங்க புது போலீஸ் ஸ்டேஷன் நாளைக்கு ஓபன் ஆக இருக்குது. சோ இருக்கிற எல்லா போலீஸும் அதுல பயங்கர பிஸியா இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்க வர எஸ்ஐ கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரும் நடந்த எல்லாத்தையும் தனிமையில உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு பக்கத்துல ஒரு லேடி போலீஸை வச்சு ஹீரோயின் சொல்ற எல்லாத்தையும் அப்படியே வாக்கு மூலமா எழுதுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் 6ல இருந்து 6:30 ஏதோ ஒரு நேரத்துல தான் அந்த சன்செட் பாயிண்ட்க்கு போயிருக்காங்க. சோ ரேப் பண்ணது 3 பேரு யாருன்னு அடையாளம் தெரியல. இப்போ நம்ம எஸ்ஐ இருந்துகிட்டு முனுசாமின்னு ஒருத்தரை கூப்பிட்டு சன்செட் பாயிண்ட்ல யாரெல்லாம் கடை போட்டிருக்காங்களோ அதெல்லாம் போய் விசாரிச்சுட்டுவான்னு சொல்ல நம்ம முனுசாமியோட பையனுக்கு அங்கதான் பொண்ணு எடுத்திருப்பாரு. சோ ஈஸியா விசாரிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ மத்தவங்களை அனுப்பாம இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி எஸ்ஐ முனுசாமியவே அனுப்பி விசாரிச்சுட்டு வர சொல்றாரு. என்னன்னா சந்தேகப்படும்படி யாராச்சும் இருந்தாங்களா இல்லையாங்கிறத. இப்போ நம்ம ஹீரோயின் குறுக்க வந்து 3 ரோடு பிரியற மாதிரி ஒரு ஜங்ஷன் இருந்துச்சு. அங்க 2 பைக்ல
பைக்ல 3 பேர் ஹெல்மெட் போட்டு வந்தாங்க. போலீஸ் ஜீப் வரத பாத்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு அப்புறமா கிளம்பி போனாங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த முனுசாமி கிட்ட சன்செட் போக சொல்லி 2 பைக் 3 பேர் யாராச்சும் ஹெல்மெட் போட்டுட்டு வந்தாங்களா என்னங்கறதுல விசாரிக்க சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களான்னு கேட்க, இப்போ ஒரு மாதிரி பயமா இருக்குது, நான் காலையில சொல்லிக்கிறேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து வந்திருப்பேன்னு சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வேலை செய்யற இடத்துல நிறைய பேர் வேலை செய்வாங்க. சோ கொடைக்கானலுக்கு தனியாத்தா வந்தீங்களா இல்ல ஆபீஸ்ல இருந்து வேற யாருமே வரலையான்னு கேட்கும்போது மேனேஜர் அவருடைய ஒய்ஃப் அப்புறமா சதீஷ் வந்திருப்பாரு. ஆனா கல்யாணத்துல பார்த்து பேசாமையே போயிருப்பாரு. ஏன்னு கேட்க நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்போ நம்ம எஸ்ஐக்கு சதீஷ் மேல டவுட் வருது. சோ கொடைக்கானல்ல இருந்து அவன் கீழே இறங்குறதுக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை யாராச்சும் எங்காச்சும் ஃபாலோ பண்ண மாதிரி தோணி இருக்குதா இல்லையான்னு யோசிக்க சொல்றாங்க. ஹீரோயின் யோசிச்ச வரைக்கும் யாருமே ஃபாலோ பண்ணல. இப்போ ஒரு செக் போஸ்ட்ல 2 பைக்ல 3 பேர் நிக்காம போயிருப்பாங்க. சோ அவனுங்களை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வர இந்த பக்கம் பாத்ரூம் போயிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா பர்ச்சேசிங்ல இருக்கும்போது யாருக்கும் தெரியாம கல்யாண பொண்ணோட எக்ஸ் இருப்பான்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரி எல்லாம் தோணுது. சோ இத நம்ம எஸ்ஐ கிட்ட சொல்ல, பிரபுங்கிற அவன் பேர்ல ஹோட்டல்ல லாட்ஜ்ல ஏதாச்சும் ரூம் இருக்குதா இல்ல வேற பேர்ல கூட ரூம் போட்டிருப்பாங்க, சென்னையில இருந்து வந்திருக்கானுங்களான்னு விசாரிக்க சொல்ல, ஒரு பக்கம் போலீஸ் போய் ஹோட்டலா அந்த பிரபுவை பத்தி விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பைக்ல வந்தவனுங்களை அடிச்சு விசாரிக்க அவனுங்க ஒரு ஒயின் ஷாப்ல யாருக்கும் தெரியாம மப்பான 2 பேருடைய பைக் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அதனாலதான் செக் போஸ்ட்லயும் நிக்காம போலீஸ பார்த்தோம் பதுங்கி இருப்பாங்க. இத கன்ஃபார்ம் பண்ற வகையில நேரா ஒயின் ஷாப்புக்கே போன் போட்டு விசாரிக்க 2 பசங்க பைக்க காணோன்னு வந்து விசாரிச்சதா சேல்ஸ்மேன் சொல்றாரு. சோ இவனுங்க அப்பாவிகன்னு தெரிய வருது. அதே நேரத்துல ஹோட்டல்ல பிரபுங்கிற பேர்ல ஒருத்தர் ரூம் போட்டிருக்கான். நாளைக்கு தான் செக் அவுட். ஆனா இன்னைக்கே நைட்டு அவசரமா ரூம காலி பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. சோ பக்கத்துல ஒன்னொன்னா விசாரிக்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம இந்த பிரபுவும் அவனுடைய ஃப்ரெண்டும் போக பாப்பாங்க. அப்போ அந்த ஹோட்டல்காரங்க சத்தம் போட பக்கத்துல இருந்த போலீஸ் எல்லாம் புடிச்சு விசாரிக்க பேரும் ஊரையும் கேட்டது சந்தேகத்துல தூக்கிட்டு வராங்க. இப்போ அதே நேரத்துல செக் போஸ்ட் எல்லாம் செக் பண்ண சதீஷ் சிக்கிடுறாரு. இப்போ அவனை விசாரிச்சா இந்த பிரபு ஃப்ரெண்டு சதீஷ் 3 பேரும் ஒரே பஸ்ல வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா ஒன்னா போகாம தனியா பிரிஞ்சு போக பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்ற, வேற யாராச்சும் கல்யாணத்துல இருந்தாங்களான்னு விசாரிக்க நம்ம சதீஷ் ஹீரோயினை தவிர மீதி எல்லாத்துடைய பேரையும் சொல்றான். அப்போ ஹீரோயினை காமிச்சவங்க வந்திருக்காங்களான்னு கேட்க, ஆமா கல்யாணத்துல வந்திருக்கான்னு சொல்றான். பயங்கரமா அடி விழுகுது. ஏன்னா விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே ஹீரோயின் பேரை சொல்றான். சோ ஏதோ ஒண்ணு மறைக்க பார்த்திருக்கான்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரபுவை எப்படி எல்லாம் தெரியும்னு விசாரிக்க, அன்னைக்கு பிரச்சனை பண்றப்ப பார்த்தா அது மட்டும் இல்லாம ஆண்டி வேலை அப்படியே 2 வாட்டி தான் பாத்திருக்காங்கிற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் பிரபுவும் அவன் ஃப்ரெண்டும் இருந்துகிட்டு எதுக்காக ஹீரோயினை ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்க, லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அந்த பொண்ணை நினைச்சு இவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். சோ அதே மாதிரி அந்த பொண்ணும் வருத்தப்படணும்னு சொல்லி ஒரு கிஃப்ட வாங்கி மேரேஜ் பிரசன்ட் பண்ணிட்டோம்னா அதை பாக்குறப்பெல்லாம் லைஃப் லாங் அவளுக்கு மனசு வருத்தும்லன்னு சொல்லி பிளான போட்டிருப்பாங்க. ஆனா மேரேஜுக்கு அட்ரஸ் தெரியாது. சோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு வரலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஆனா மேரேஜுக்குள்ள போகல. சோ இதுக்காகத்தான் ஃபாலோ பண்ணோம், வேற எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் இல்லன்னு சொல்ல, நம்ம எஸ்ஐக்கு ஒரு விஷயம் மட்டும் பயங்கரமா உறுத்துது. என்னன்னா 2 பேருக்கும் ஹீரோயின் மேல கோவம், சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, சந்தேகம் வரக்கூடாதுங்கறக்காக பிரிஞ்சு கீழே இறங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன் கான்டாக்ட்ல எல்லாம் எதுவுமே இல்ல. இவனுங்க 2 கேங்கும் பேசிக்கத்தான் கோவங்கள் உண்டாயிருக்கும். சோ அதனாலதான் ஹீரோயின் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு டவுட் வருது. அதனால உண்மையை வாங்குறதுக்காக 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் லேடி போலீஸ கூப்பிட்டு இவங்க யாருமே பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா தன்னை ரேப் பண்ணவங்க 50 வயசுக்கும் மேற்பட்டவங்கன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்ட எஸ்ஐ நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, இந்த பாருங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தனியாவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு நீங்க ரொம்ப போல்டானவங்கன்னு ஒரு மரியாதை இருந்தது. ஆனா இப்போ பயங்கரமா குழப்பிக்கிறீங்க, நீங்க தெளிவா இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி தான் சில வருஷத்துக்கு முன்னாடி வேற ஏரியால நான் ஒர்க் பண்றப்போ ஒரு ரேப் கேஸ் வந்தது. அங்க அந்த பொண்ணு வீட்ல எஃப்ஐஆர் வேண்டான்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு போல்டா இருந்துச்சுன்னு சொல்லி நியூஸ் பிரஸ்ல வந்துச்சு. அதுக்கப்புறமா விசாரணை எல்லாம் கூப்பிட்டாங்க. சோ இது எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு இங்க ஒரு வாட்டி வாங்கன்னு சொல்லி வேற யாரையோ திட்டுற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாரு. அப்போ திரும்பும் போது களத்துல ஒரு மரு இருக்குது. அதே மாதிரியான மரு ரேப் பண்ணவங்க கிட்டயும் இருக்குது. சோ ஹீரோயினை ரேப் பண்ணது அந்த எஸ்ஐ. அது மட்டும் இல்லாம அப்படியே ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்புறப்ப வெளியே வந்து பார்த்தா நம்ம முனுசாமி கையில ஒரு மோதிரம் இருக்கும். எக்ஸாக்ட்டா அதே மாதிரியான மோதிரம் ரேப் பண்ணவனுடைய கையிலயும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டே வெளியே வர ஒரு போலீஸ் பாக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரியான பாக்க நம்ம ரேப்பிஸ்டும் போட்டிருப்பாங்க. சோ எஸ்ஐ முனுசாமி இந்த போலீஸ் 3 பேரும் சேர்ந்துகிட்டு தான் நம்ம ஹீரோயினை ரேப் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. சோ பயந்துகிட்டே வெளியே வந்த நம்ம ஹீரோயினும் லேடி போலீஸை பார்த்து ஹையர் ஆபீசர்ஸ் யாராச்சும் இருக்காங்களாங்கிற மாதிரி கேட்க, இன்ஸ்பெக்டர் அம்மா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எஸ்ஐ அந்த போலீஸை உள்ள கூப்பிட்டு என்ன விசாரிச்சாங்கன்னு கேட்க, ஹீரோயின் ஹையர் ஆபீசர்ஸ் பத்தி விசாரிக்கிறாங்கன்னு தெரிய வருது. சோ ஹீரோயினை வெளியே விட்டா கண்டிப்பா ஆபத்து வரும் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை
உள்ள கூப்பிட்டு விசாரிக்கிறங்கிற பேர்ல 3 பேர் தான் எப்படி கன்ஃபார்மா சொல்ற? ஏன்னா 2 பேர் பண்ணிட்டு திருப்பி இன்னொருத்தர் ரிப்பீட் கூட பண்ணிருக்கல. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் கசங்கல, கூடவே இன்னும் தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. இப்போ இந்த மாதிரி பேசினாங்கன்னா ஹீரோயின் வெளியே சொல்ல மாட்டாங்க. சோ இவங்க சேஃப் ஜோன்ல இருந்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு பயங்கர கொச்சையா பேசுறாங்க. அப்போ மீட்டிங்க்கு போன இன்ஸ்பெக்டர் அம்மா உள்ள வர ஹீரோயின் இருக்கிறது தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க. என்னன்னா இந்த பிரபு ஃப்ரெண்ட் அப்புறம் சதீஷ் 3 பேரும் ஈவ்டீசிங் பண்ணி வந்திருக்காங்க. சோ அதத்தான் விசாரிக்கிறங்கிற மாதிரி அப்படியே உருட்டுறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் மீட்டிங்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் மிரட்டி இழுத்து வந்து வெளியே விட இன்ஸ்பெக்டர் அம்மா திரும்பி வந்துடுறாங்க. காரணம் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சோ ஹீரோயினை பார்க்க விசாரிக்கிறேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்லி பயங்கரமா புலம்புறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அம்மாவும் இருந்துகிட்டு இந்த சொசைட்டியே ஜென்ஸுக்கு சாதகமா இருக்குது, அதுல நீ இவ்வளவு போல்டா இருக்கிறத நான் பாராட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே நாளைக்கு புது ஸ்டேஷன் திறப்பு விழா, அது முடிஞ்சு வந்து நானே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன், அது வரைக்கும் இங்கேயே தங்கிக்க, ஊருக்கெல்லாம் போக வேணாம், ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா லேடி போலீஸ கேட்டுக்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது எஸ்ஐ கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரியே மருவ செக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம லேடி போலீஸ கூப்பிட்டு விசாரிக்க ஒரு போலீஸ்காரர் பாக்கு போடுவாருன்னு தெரிய வருது. சோ எஸ்ஐய கூப்பிட்டு நானே பர்சனலா கேஸ கையில எடுத்துக்கிறேன், நீங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, சோ ரெஸ்ட் எடுங்கங்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க. இதை வச்சு இன்ஸ்பெக்டருக்கு நியூஸ் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி எஸ்ஐ கணிச்சுக்கிறாரு. இப்போ ஸ்டேஷன்ல உள்ள எல்லாத்தையும் வெளியே போக வச்சுட்டு எஸ்ஐ முனுசாமி அந்த போலீஸ் 3 பேரும் சேர்ந்து ஹீரோயினை பயங்கரமா கேவலப்படுத்தி ட்ரெஸ் இல்லாம வீடியோ எடுத்துறாங்க. இப்போ வெளியே யார்கிட்டயாச்சும் சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை லீக் பண்ணிருவேன்னு சொல்லி மிரட்ட நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அங்கிருந்து வந்துடுறாங்க. அப்போ எஸ்ஐ ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னன்னா துப்பாக்கிய காட்டினா கூட தைரியமா நிப்பாங்க, ஆனா ட்ரெஸ்ல கை வச்சா உடனே பயந்துருவாங்க, அந்த பயம் தான் நமக்கு தைரியங்கிற மாதிரி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம சதீஷ், பிரபு, அவருடைய ஃப்ரெண்டு, அந்த பைக் பசங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அப்படி ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் நேரா சென்னைக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க ஹீரோவும் கூட போறாரு. அப்போ ஒரு பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்க சைக்காலஜிக்கலா மாறதுக்கு சில நாட்கள் ஏற்படும், சில பேருக்கு சில வருஷங்கள் கூட ஆகும். அப்போ தனிமையில இருக்க விரும்புவாங்க, ரொம்பவும் குழப்பிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம நிம்மதி இருக்காது, தூக்கம் கூட சரியா இருக்காது, சில சமயம் சூசைடுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன நடந்தாலும் உன் கூட நான் இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு தைரியம் வருது. இருந்தாலும் தனிமையை விரும்புறாங்க, ஹீரோவா அனுப்பி விட்டுறாங்க. நைட் எல்லாம் தூக்கம் இல்ல, எப்படியாச்சும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஒரே யோசனையா இருக்குது. அப்போ ஹீரோயினுக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா குழந்தையா இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அப்படியே பிறந்த மேனிக்கே விட்டுருப்பாங்க. சோ பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பையன் தான் விடலாம், ஆனா பொன் குழந்தைய இப்படி விடக்கூடாது, சீக்கிரமா துணி போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உட்கார்றப்ப கூட அடக்க ஒடுக்கமா உட்காரணும், கூடவே பெரிய காரியம் நடந்தா காட்டுக்கெல்லாம் போக கூடாது, வீட்லயே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறமா ஃபுல்லா கவர் பண்ணிக்கிற மாதிரி ட்ரெஸ் போடணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது கூட பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வந்தா கூட ஹீரோயினோட அம்மா இருந்துகிட்டு அந்த ஜெயிச்சதை பத்தி கூட பெருமையா பேசாம ஊருக்குள்ள இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாது, அது கொஞ்சம் இன்டீசென்ட்டா இருக்குது, வயசு புள்ளைங்க இந்த மாதிரி எல்லாம் சுட்டக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ என்னவா இருந்தாலும் இது கூடாது அது கூடாதுன்னு சொல்லி பொண்ணுங்களுக்கு 1000 சட்டங்கள் எழுதியிருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் நினைச்சு பார்க்க மனசளவுல பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுறாங்க. கட் பண்ணுனா ஒரு ஃபேமஸ் வக்கீல் கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே போய் ஹையர் ஆபீசரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவரும் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு நேரா அங்க ஃபார்வர்டு பண்ண இன்ஸ்பெக்டரும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு என் கிட்டயே எல்லாம் சொல்லிருச்சு, சோ நானே என் கையால எஃப்ஐஆர் போடுறேங்கிறாங்க. அப்போ நம்ம எஸ்ஐயோ தங்கச்சி பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் இருப்பாரு. நேரா நம்ம இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு கால் பண்ணி சென்னையில இருந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, சோ நேரா ஸ்டேஷன் வாங்கங்கறாங்க. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் உயர் அதிகாரிகள் கிட்ட ஹீரோயினை சன்செட் பாயிண்ட்ல இருந்து கடத்திட்டு போயிருக்காங்க. அப்போ 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள வச்சுதான் ஹீரோயினை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட வாக்குமூலம் படி 15ல இருந்து 30 மீட்டருக்குள்ள இழுத்துட்டு போய் வனாந்தர காட்டுக்குள்ள வச்சு பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ 15 to 30 மீட்டருக்குள்ள இருக்கிற டார்க்கான ஃபாரஸ்ட்னா அந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ் தான். சோ எவிடன்ஸா அந்த ஸ்பாட்டுக்குள்ள தான் தேடணும்னு முடிவு பண்றாங்க. இப்போ எஸ்ஐ இருந்துகிட்டு முனுசாமியையும் அந்த போலீஸ்காரரையும் கூப்பிட்டுக்கிட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோவோட நம்பர் வாங்கியிருப்பாங்க. அவருக்கு கால் பண்ணி பொண்ணுங்களுக்கு யார் யார்கிட்ட வம்புலுக்கணும்னு தெரியாது, பசங்க நம்ம அப்படி எல்லாம் இல்ல, சோ பார்த்து நடந்துக்குங்கிற மாதிரி சைலண்டா மிரட்டுறாரு. பட் நம்ம ஹீரோ போனை கட் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, அது தெரியாம பேசிட்டு இருந்திருப்பாரு. சோ கட் பண்ணது தெரிஞ்சு கடுப்பான எஸ்ஐயும் இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த ஹீரோயினோட கிளிப்பிங்க நம்ம ஹீரோவுக்கு அனுப்புறாரு. அதே நேரத்துல யாரு வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ப்ரூஃப் பண்ணா தான் கம்ப்ளைண்ட் நிக்கும்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் அளிக்கிறாங்க. சரக்கு பாட்டில், பான்பராக் கவர், அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து அளிக்க ஒரு ஷாக்.
மொத்த போலீஸும் பேட்சா பிரிஞ்சு அந்த ஸ்பாட்ல தான் எவிடன்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டரும் இவங்க 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருப்பாங்க. ஆனா இவங்க இந்த ஸ்பாட்ல வந்தே சிக்கிடுறாங்க. முட்டாள் பாய்ஸ், கிரிமினல்ஸ் கூட கிரைம் ஸ்பாட்ல சிக்கினதா வரலாறு இல்ல, இப்படி கையும் களவுமா சிக்கிட்டாங்க. சோ விசாரிக்க கூப்பிடுறாங்க. அப்ப கடுப்பான நம்ம எஸ்ஐயும் ஒரு நெட் சென்டர் காரனுக்கு இந்த வீடியோவை அனுப்ப அவன் வீடியோவை கொஞ்சம் எடிட் பண்ணி ஹீரோயினே வாண்டடா போஸ்ட் கொடுத்த மாதிரி நிறைய வெப்சைட்டுகள்ல அப்லோட் பண்ணிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி தான் வீடியோ எடுத்திருப்பாங்க. பட் இந்த அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா வாண்டடா இவங்களே ஷோ பண்ற மாதிரி இருக்குது. சோ இந்த வீடியோ வைரல் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. பட் நம்ம ஹீரோயினும் இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு தான் கம்ப்ளைண்டே கொடுத்திருப்பாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா போலீஸ்காரங்க வச்சிருக்கிற லாயரோ இப்ப இருக்கிற லா படி பாதிக்கப்பட்டவங்க கிட்ட விசாரிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 போலீஸையும் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு துணியை அட்டாச் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி பார்ப்பாங்க. சோ லா படி போனா தோல்வி நிச்சயம்ங்கறாரு. அது மட்டும் இல்லாம அவர் கூட வந்த நம்ம எஸ்ஐயோட சொந்தக்காரரும் முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸ் பேசி பாருங்கங்கறாரு. இப்போ நம்ம எஸ்ஐ இருந்துகிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி ஹீரோயினை ஆக்சிடென்ட்ல தூக்குற மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் வண்டிக்கு முன்னாடி ஒரு பைக் போத அவசரத்துல அந்த வண்டியை அடிச்சு தூக்கிடுறாங்க. சோ ஹீரோயினும் ஹீரோவும் இப்போ எஸ்கேப். இது தெரிஞ்ச எஸ்ஐயோட ரிலேட்டிவ் இருந்துகிட்டு அந்த பைக்குக்காரன் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ல வந்தா இன் கேஸ் அவன் தெளிவா வந்திருந்தானா இந்த கேஸ் கூட சேர்ந்து அட்டெம்ப்ட் மர்டர் கேஸும் சிக்கிருப்பீங்க. சோ இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத, நான் ஒரு ஹையர் ஆபீசர்ட்ட பேசிட்டேன், அவரு எல்லாத்தையும் பாத்துக்குவாருங்கிறாரு. சோ அந்த ஹையர் ஆபீசரும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோயினையும் அவங்களுடைய போல்ட்னஸையும் பாராட்டுற மாதிரி 2-3 டைலாக் எல்லாம் போட்டு அவங்க 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சொசைட்டில அவங்களுக்கான மரியாதை எல்லாமே போயிருச்சு. இப்பவே ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க, இதுக்கு மேல கேஸ் எல்லாம் இழுக்க வேண்டாம். அந்த போலீஸ்காரங்க கால்ல கூட விழுக ரெடியா இருக்காங்க. ஒரு சின்ன மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ற, லைட்டா பேசி பாருங்கன்னு சொல்றாங்க. இப்போ கோர்ட்ல ஆஜராகிறதுக்கு ஒரு நாள் இருக்குது. சோ என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டுக்குள்ள போற வரைக்குமாச்சும் அந்த போலீஸ் அண்ட் கேங் சொல்றத கேட்கற மாதிரி நடிக்க வாச்சு செய்யலான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க இவங்க 3 பேரும் வராங்க. அப்போ கால்ல விழுக சொல்லி கேட்க ஒரு போலீஸ்காரர் பயங்கரமா சத்தம் போடுறாரு. கடுப்பான நம்ம ஹீரோவும் பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோவோட சொந்தக்காரங்க சில பேர் சேர்ந்துகிட்டு இவ்ளோ பிரச்சனை உள்ள நம்ம ஹீரோயின் இந்த ஃபேமிலிக்கு வேண்டாங்கிற மாதிரி பேச ஹீரோயினுக்கு நடக்க இருக்கிறது லவ் மேரேஜ். சோ ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோவுடைய ஃபேமிலில சூப்பரான கேரக்டர்னு சொல்லிருப்பாங்க. இப்போ மட்டும் எந்த விதத்துல கேரக்டர்ல குறைஞ்சிருக்காங்க. இதுக்கும் ஹீரோயினுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒரு காலத்துல யாராச்சும் இறந்து போனாங்கன்னா 40 நாள் திதி வைப்பாங்க, அப்புறம் 16 நாள் ஆச்சு, இப்போ 3 நாள் ஆச்சு. அதே மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஹீரோயின் நல்லவங்க, நான் அந்த பொண்ணை தான் கட்டிக்கு வென்றாரு. கட் பண்ணா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு லேடி ஜட்ஜ் தலைமையில தனியா விசாரணை நடக்குது. அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஜட்ஜ் இந்த போல்ட்னஸ் பாராட்டுறாங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் வெளியே சொல்லாம சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி ஜட்ஜ் வருத்தப்பட நம்ம ஹீரோயினும் யாராச்சும் இப்படி நடந்துருச்சுன்னு வந்து சொன்னா குற்றம் பண்ணவங்களை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை நீ ஏன் அங்க போன, இந்த மாதிரி ஏன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணு இவங்கள குற்றச்சாட்டு பண்றாங்க. சோ அதனாலேயே பயந்துகிட்டு பல பொண்ணுகள் வெளியே சொல்லாம இருக்காங்க. கூடவே எஸ்ஐ சொன்ன டைலாக சொல்லி என்னுடைய உடலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு எதிராகவே ஆயுதமா பயன்படுத்த பார்த்தாங்க. சோ அதை நான் பயப்படாம உடைச்சு வெளியே வந்த. இங்க உடம்ப மறைச்சு வாழ்றதுக்கு பேர் மானம் இல்ல, குற்றவாளிகளை பனிஷ் பண்றத பாக்குறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் மானமான வாழ்க்கைன்னு சொல்லி, மானங்கிறது ட்ரெஸ்ஸிங்ல இல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லும் போதே கட் பண்ணுனா ஒரு ஃபேமஸான டாக் ஷோல நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. இந்தியால நடக்கிற குற்றங்கள்ல 4வது இடத்துல இருக்கிறது பெண்கள் மீது நடத்தப்படுற வன்கொடுமை. ஒரு நிமிஷத்துக்கு 4ல இருந்து 6 பொண்ணுங்க பாலியல் டார்ச்சருக்கு ஆளாகிறாங்க. அப்படி ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா கூட பொண்ணுங்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. நீ ட்ரெஸ் அப்படி போட்டிருந்த இந்த நைட்ல இங்க போனங்கிற மாதிரி. ஆனா ஆண்களுக்கு எதிர்ப்பா எந்த விதி சொல்லிருக்காங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சோ இங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களையே ட்ரெஸ் அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொல்லி குற்றவாளி ஆக்கிடுறாங்க. ஒரு எக்ஸிபிஷன்ல பாலியல் பாதிப்புக்கு உண்டான பெண்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல எந்த ட்ரெஸ்ஸுமே கவர்ச்சியா இல்ல. சோ பெண்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் குற்றவாளி இல்லன்னு நம்பணும், போல்டா வெளியே வந்து பேசணும். இத்தோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அப்படியே உட்காராம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும்னு சொல்லும் போது இந்த படம் முடிஞ்சதே. இந்த படத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் 2 பேர் கூட தகராறு இருக்கு. ஒன்னு அந்த பொண்ணோட லவ்வர், இன்னொன்னு சதீஷ். ஆனா அவங்க யாருமே ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கல. அது மட்டும் இல்லாம இதுல குற்றவாளி எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா 50 வயசுக்கும் மேற்பட்டவங்க 2 பேர், மிடில் ஏஜ் ஒருத்தர். நம்ம ஊர்ல எப்பவுமே ஒரு டாக் இருக்கும், யங்ஸ்டர்ஸ் 4 பசங்க சேர்ந்தாங்க ஒட்டுக்கா பேசினாங்க அப்பதான் பிரச்சனையே உண்டாச்சும்பாங்க. ஆனா யங்ஸ்டர்ஸ் யாருமே இங்க பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம தனியா போன ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை உடைக்கிற வகையிலேயே ஒரு சீனை வச்சிருப்பாங்க. என்னன்னா ஹீரோயின் நைட் டைம் எந்திரிச்சு வரும்போது நடு காட்டுக்குள்ள அன்டைம்ல இருக்கிற ஒருத்தர் தான் யாரு என்னன்னே எதிர்பார்க்காம குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு துணியை கொடுத்து விட்டுருப்பாரு. சோ நைட்டு தனியா போனாலாம் பிரச்சனை இல்ல, ஹெல்ப் பண்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்கிற வகையில தான் இந்த கேரக்டர். அதுக்கப்புறம் நைட்டு வேன்ல கொண்டாந்து டவுன்ல இறக்கி விட்டுருப்பாங்கல்ல ஒரு வேன்காரர், அந்த கேரக்டர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நல்ல
நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா பாலியல் பிரச்சனை வரக்கு காரணமே ஆண்கள் தான். ஆனா அத்தனை பேருமே கெட்டவர்கள் இல்ல, குறிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கெட்டவர்கள் கிடையாதுங்கிற வகையில ஹீரோ இருப்பாரு. ஏன்னா ஹீரோயினுக்கான பாதிப்பு தெரிஞ்சு கூடவே இருப்பாரு, எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த லவ்வர் ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான் பாத்தீங்களா, அவன் கூட குற்றவாளியா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கிஃப்ட கொடுக்க வந்து தனக்குள்ள இருக்கிற ஒரு நல்லவனை காட்டி இந்த நல்லவனை மிஸ் பண்ணிட்டோமே அந்த பொண்ணை வருத்தப்பட வைக்கிறதுக்கு தான் பிளான் போட்டிருப்பாரு. சரி ஓகே, யங்ஸ்டர்ஸ் பக்கம் எல்லாமே நியாயம் இருக்குதுப்பா. எல்டர் ஜெனரேஷன் மேல குற்றம் இருக்குதான்னு பார்த்தா அதுலயும் ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க. என்னன்னா சொந்தக்காரங்க என்னதான் இப்படி பிரச்சனை பண்ணாங்கன்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஆதரவா ஆஜரான ஒரு வக்கீல் வயசான ஒரு ஆண் தான். சோ குழப்பமா இருக்குது. என்னப்பா சொல்ல வராங்க நீங்கன்னா, ஹீரோயின் பாலியல் பலாத்காரம் பண்ணப்படும் போது டீசென்ஸா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ்னால தான் ப்ராப்ளம் வருதுன்னு இல்ல, அந்த குற்றவாளிகள் ட்ரெஸ் பார்த்து தான் குற்றம் பண்றாங்கன்னு இல்ல. எவ்வளவு டீசென்ட்டா எவ்வளவு அடங்கி ஒடுங்கி இருந்தாலும் குற்றம் பண்றவங்க குற்ற நோக்குல தான் பாப்பாங்க. சோ பெண்களை அடக்கி உடக்கி வைக்க வேணாம். அதே நேரத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா போல்டா அத வெளியே சொல்லணும். யாருக்கும் பயந்துகிட்டு ஒடுங்கிட கூடாது. குற்றவாளிகள் பனிஷ் பண்ணப்படணும். முக்கியமா பாதிக்கப்பட்டவங்கள ட்ரெஸ் ஒரு குறை சொல்லியோ இல்ல நைட் டைம் வெளியே போனாங்கன்னு குறை சொல்லியோ அவங்கள ஒரு குற்றவாளி ஆக்க கூடாதுங்கிறது இந்த படம் சொல்ல வர கருத்து. சோ இந்த சூப்பரான படம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு, இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலோ நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த மொத்த படத்தையும் ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி சோனி லைவ்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கிற இந்த படத்தை பார்த்து என்ஜாய்.